ஆவியும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. வரப்போகிற இயேசு சுவாமி காலம் தாமதம் என்று சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்தி 9 மாசம் காலம் வரைக்கும் நமக்கு உணவு, உடை, உறைவிடம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, தயவு, கிருபையை கொடுத்து நடத்தினது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலம் மகாம் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. 9 மாசம் நடத்தி உதவின எபினேசர் இந்த 10வது மாசத்தில் இன்னும் சிறப்பாய் செம்மையாய் நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த 10வது மாசத்திலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை கொடுக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள், ஹல்லேலூயா, அவர் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பல வருஷமாய் சில காரியங்களை குறித்து வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? வியாதியை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? வறுமையை நினைத்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சில உறவுகள் கைக்குடலே அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ இந்த மாசத்துல ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்றார், என் ஜனம் வெட்கப்பட்டு போகுவதில்லை. ஏன் என்னை விசுவாசிக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. அதே யோவேல் 2:26 அதே வசனம் நம்ம மேல பார்க்கும்போது, என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் நாமத்தை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு, வனாந்தரத்துல தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, ட்ரெஸ் கிடைக்காது, எந்த அடிப்படை தேவையும் கிடைக்காது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு 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 மொட்டை காடலே, ஒரு வனாந்தரத்திலே ஆண்டவர் நடத்தி சம்பூர்ணமாய் உணவு கொடுத்து, ஒரு சிறந்த பாதுகாப்பு கொடுத்து, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, கர்த்தர் அந்த வனாந்திரத்திலே நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வெட்கப்படக்கூடாது போகாம செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் பார்த்து இந்த நாள சொல்றாரு, வெட்கப்பட்டே போக மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல எல்லா காரியமும் உனக்கு எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அந்த காரியம் உனக்கு சந்தோஷமாய் மாறப்போகுது, சமாதானமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. திருப்தியாய் மாறப்போகுது. காரணம் நடத்துறது மனுஷன் அல்ல, உன்னை நடத்துறது இயேசு. இந்த உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு மாசம். ஹல்லேலூயா. உன் வெட்கம் சந்தோஷமாய் மாறப்போகிற ஒரு மாசம். ஹல்லேலூயா. வெட்கம் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிற ஒரு மாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசித்து இந்த மாசத்துல வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஹல்லேலூயா ஒருபோதும் வெட்கப்பட செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷர் வெட்கப்பட செய்தாலும் ஹல்லேலூயா வானத்தையும் பூமியும் வார்த்தையா சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்பி இந்த மாசத்தை ஒப்பு கொடுத்தே ஆகினேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஒரு இடத்திலையும் ஹல்லேலூயா தலைக்குடியவே விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை செம்மையாய் சிறப்பாய் நடத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட்.